ஐயன் திருவள்ளுவர் விருது மற்றும் தமிழ்நாடு அரசின் விருதுகளுக்காக தேர்வு செய்யப்பட்டோருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். திருவள்ளுவர் தினத்தையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் உள்ள திருவள்ளுவரின் திருவுருவச் சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த படத்துக்கு முதலமைச்சர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற விழாவில் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றார். இதில் தமிழ் மொழிக்கான சேவை, சமூக பணி, எழுத்து பணிகள் உள்ளிட்ட சேவைகளை அங்கீகரிக்கும் விதமாக ஐயன் திருவள்ளுவர் விருது மற்றும் தமிழ்நாடு அரசின் விருதுகளை முதலமைச்சர் வழங்கினார். புலவர் படிக்க ராமுவுக்கு திருவள்ளுவர் விருதையும், எல். கணேசனுக்கு பேரறிஞர் அண்ணா விருதையும், கவிஞர் கபிலனுக்கு மகாகவி பாரதியார் விருதையும், பொன் செல்வ கணபதிக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருதையும் வழங்கி கௌரவித்தார். காமராஜர் விருதை கே.வி. தங்கபாலுவுக்கும், திருவிக்க விருதை ஜி.ஆர். ரவீந்திரநாத்துக்கும், முத்தமிழ் காவலர் கி.ஆ.பே. விஸ்வநாதம் விருதை வே.மு. பொதிய வெறுப்பனுக்கும், தந்தை பெரியார் விருதை விடுதலை ராஜேந்திரனுக்கும் முதலமைச்சர் வழங்கினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்பி ரவிக்குமாருக்கு அம்பேத்கர் விருதும், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிறப்பு உதவியாளராக இருந்த எழுத்தாளர் முத்து வாவாசிக்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருதும் வழங்கி கௌரவித்தார். இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர்களால் தமிழக அரசின் சார்பில் வழங்கப்பட்டுள்ள இந்த விருது தனிப்பட்ட தங்கபாலுவுக்கு அல்ல, கோடான கோடி இந்திய தேசிய காங்கிரஸ் தொண்டர்களுக்கு கிடைத்த வரமாக நான் பார்க்கிறேன். தலைவர் காமராஜர் வழிநடப்போம், அவர் வழியில் பயணித்து தமிழகத்தை முன்னேற்றுவோம், இந்தியாவை முன்னேற்றுவோம். நன்றி. புரட்சியாளர் வகுத்து தந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய 75வது ஆண்டு கடைபிடிக்கப்படும் இந்த நேரத்தில் இந்த விருது வழங்கப்பட்டிருப்பது பெருமை அளிப்பதாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த அரசியல் களத்தில் எங்களுக்கு இந்த அங்கீகாரத்தை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாரதியாருடைய பல கவிதைகளை உருப்போட்டு பள்ளியிலுடைய கவிதை போட்டி, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி இவைகளில் பல பரிசுகள் பெற்றிருக்கிறேன். என் ஆரம்ப காலத்தில் இருந்து இன்று வரை என்னோடு பயணிக்கிற ஒரே கவிஞர் அந்த நவீன கவிஞர் பாரதியார் தான். அவருடைய பெயரில் இந்த விருது பெற்றமைக்கு என் முதல்வருக்கும் தேர்வுக்குழுவுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.